வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரம் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். 2 வேஸில் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த ட்ரிங்க் பேர் மக்காசாய். ஒரு டைப் ஆஃப் ரம்முங்க. மேனுஃபேக்சர் அண்ட் பாட்டில்டு இன் கோவா. 2 வேரியன்ஸ் இருக்குது நண்பா. ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து ஒயிட். நம்ம ரிவ்யூ பண்ணுறது ஒரு கோல்டு ரம்முங்க. ஃபஸ்ட் லேபிள் ரீட் பண்ணிடலாம். மக்காசாயின்னு இருக்குது பாருங்கள். மக்காசாயிங்கிறது வந்து ஒரு இந்தியன் லாங்குவேஜ், அதாவது கொங்கனின்னு நம்ம வந்து கோவாவில் பேசக்கூடிய ஒரு மொழிங்க மக்காசாய். மக்காசாய்க்கு என்ன அர்த்தம்னா ஐ வாண்ட், அதாவது எனக்கு வேணும்னு அர்த்தம் நண்பா. இந்த பிராண்டோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பானர்ஜி, ஒன்லி ஃபீமேல் ரம் ஆண்டர்பிரனர் இன் இந்தியான்னு சொல்லலாம். அந்த பெருமை அவங்களுக்கு தான். நண்பா 2 எடிஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் எடிஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்டெண்டர் எடிஷன். நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் எடிஷன். சரிங்களா? பார்டெண்டர் எடிஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற பார்டெண்டர்ஸை அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்களுக்கு ஏற்ற வகையில் டிசைன் அமைச்சிருக்காங்க. இந்த பாட்டிலோட நெக் பாருங்கள். இது நம்மக்கிட்ட இருக்கிறது 60 ml பாட்டில் தான். இப்போ 750 ml பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நெக் இதே மாதிரி டிசைன் தான், பட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நெக்கை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ரிங்க் போர் பண்ணுறதுக்கு வந்து கிளாஸில் ட்ரிங்க் போர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லீக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டெண்டர்ஸை வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த பாட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. ஈஸி கிராபிங், கையிலேருந்து ஸ்லிப் ஆகாது. ஸோ ஈஸியாக கிராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி நண்பா, தென் இதோட லேபிள் பாருங்கள். லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டிலோட பிக்சர் வச்சுருப்பாங்க பாருங்கள், அதாவது கடல் ஆமையோட பிக்சர் வச்சுருக்காங்க. இது வந்து கோவாவோட ட்ரெடிஷனை வந்து குறிக்கிறதா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆமையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லின்னு சொல்லுவாங்க. இந்த வகை ஆமைக்கு பார்த்தீங்கன்னா முட்டையிடுறதுக்கு வருஷம் வந்து கோவா கடலோரத்துக்கு வருமாமா. ரொம்ப போராட்டத்துக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடமாக, ஒரு கவனமாக, ஒரு உறுதியாக, அர்ப்பணிப்பாக செயல்படுறதுக்கு வந்து இந்த ஆமை வந்து புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மேனுஃபேக்சர்ஸும் வந்து கவனமாக, ஃபோக்கஸ்டாக, ஒரு டெடிக்கேஷனாக, ஒரு டிட்டர்மினேஷனாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க நண்பா. சரி வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா நண்பா? ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஐஸ் கியூப்ஸ் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வெறும் ஐஸ் கியூப் போட்டு ட்ரை பண்ணும்போது அதோட ஆக்சுவல் டேஸ்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது 60 mlங்கிறனால 30 ml போர் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. ஐஸ் கியூப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், லைக் ஒரு 8 கியூப் கூட நீங்கள் தாராளமாக போடலாம். 7 to 8 கியூப் நீங்கள் தாராளமாக போடலாம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஹிண்ட் ஆஃப் வெண்ணிலா, அதாவது வெண்ணிலாவோட எசன்ஸ் டேஸ்ட் இது பண்ணியிருக்கீங்களா, ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. சரி, டேஸ்ட் பண்ணலாம் நண்பா. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நண்பா. இதோட வெண்ணிலாவோட ஹிண்ட் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக் ஹனி, அதில் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, சின்ன மண்ணுன்னு சொல்லுவாங்க, லவங்க பட்டை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ராக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ட்ரிங்க்னு சொல்லுவேன் நண்பா. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணலாம் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா வெரி சில்டாக நம்ம ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரெமெடி ஃபார் கோல்ட் அண்ட் காஃப்னு சொல்லலாம். சுடு தண்ணியில் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் நண்பா. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் அண்ட் காஃபுக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக செயல்படும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் மேக் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து குடிக்கிற தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பாட்டில், ஒரு கிளாஸு. சரிங்களா? நம்மக்கிட்ட இதை சூடு பண்ணுறதுக்கு வந்து ஒரு நவீன மெஷின் இருக்குங்க. இந்த சின்ன வயசுலலாம் இந்த குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இது வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு வழக்கம் போல் ஒரு சின்ன ஸ்டிக் ஒன்று வச்சிடலாம். ஓகே, பவர் சப்ளை கொடுத்துடலாங்க. பவர் சப்ளை கொடுத்துட்டோம். எவ்வளோ ஸ்பீடாக சூடாகுது பாருங்கள். மூஞ்சியிலே வெடிக்காமல் இருந்தால் சரி, ஏன்னா அவ்வளோ சவுண்டு வருது நண்பா. எவ்வளோ ஸ்பீடாக சூடாகுது பாருங்கள். இது சூடாகும் போதே இந்த லவங்க பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டையை வந்து இந்த போட்டுருங்க. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். பவர்லேருந்து எடுத்தாச்சு நண்பா. தண்ணி ரொம்ப சுட்டுருச்சு, ஒரே நிமிஷம்.
இது கூட வந்து பனங்கற்கண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். போதுமான அளவு பனங்கற்கண்டு போட்டிருக்கேங்க. தேன், ஃபைனலாக நம்மளோட கோல்டு ரம் எடுத்துக்கலாம். மீதி இருக்க 30 ml ஊற்றுறேங்க. சிறுதுளி பெருவெல்லம் மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணிடலாம் நண்பா. சியர்ஸ். ஒரு ரிலாக்ஸாக பால்கனியில் மழை வர்ற டைமு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வேறு லெவல் நண்பா. சூப்பராக இருக்குது, உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஒரு ட்ரிங்க் குடிக்கிற ஃபீலே இல்லை. லவங்கப்பட்டையெல்லாம் போட்டு ஒரு டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளைனாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரியல் டேஸ்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கிறனால ஒரு டீ குடிக்கிற ஃபீல் தான் வருது. பட் கோல்ட் அண்ட் காஃபிக்கு வந்து ஒரு நல்ல ரெமெடியாக செயல்படும் நண்பா. இதில் இந்த 2 மெத்தடில் எது பெஸ்ட்டான மெத்தட்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நண்பா. ப்ளீஸ் பி சேஃப், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நண்பா. பாய், தேங்க்யூ.